மிஸ்டர் எழில், நீங்க கேட்டபடியே உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்தாச்சு. எஸ் சார். அஞ்சலியோட ரியல் பேரண்ட்ஸ் அவங்க இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸை ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன எழில் அமைதியா இருக்கீங்க? எவிடன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? நோ சார். நேத்து நீங்க அவ்வளவு எமோஷனலா பேசுனீங்க. ஏன் உங்களால எவிடன்ஸ் ரெடி பண்ண முடியல? சோ உங்ககிட்ட அதுக்கும் பதில் இல்லை, அப்படித்தானே? மிஸ்டர் ரவிக்குமார், சார். அஞ்சலியோட ரியல் பேரண்ட்ஸ் நீங்க இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸை மிஸ்டர் எழிலால இந்த கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியல. இப்போ அஞ்சலி உங்களுடைய ஓன் டாட்டர் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கு? மிஸ்டர் ரவிக்குமார், நீங்க சப்மிட் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ஸ்ல எழில் ஃபேமிலி ஆசிரமத்தில இருந்து அஞ்சலிய தத்து எடுத்துக்கிட்டு போனதுக்கான எவிடன்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஆனா அஞ்சலி உங்க பொண்ணுங்கிறதுக்கான டீடைல்ஸ் எதுவுமே இல்லையே. சார், அஞ்சலி கை குழந்தையா இருக்கும்போதே எங்களை விட்டு தொலைஞ்சு போயிட்டா. அதனால அவ குழந்தையா இருக்கிற போட்டோவோ வீடியோவோ எதுவுமே எடுக்க முடியல சார். போய் பச்சை போய். மத்தபடி அவ எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா, எந்த வருஷம் பிறந்தா, அவளோட டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயிலுமே கரெக்டா கொடுத்துருக்கோம் சார். அத வேணா நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க சார். சார் சார், அந்த ஆள் போய் சொல்றான் சார். கண்டிப்பா கண்டிப்பா அவன் அதுக்கு பணம் கொடுத்துதான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க சார். ப்ளீஸ் சார், அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்க எந்த ஒரு முடிவுக்கு வராதீங்க. ப்ளீஸ் சார், ஐ ரெக்வெஸ்ட் சார், என்ன நம்புங்க. கண்டிப்பா கண்டிப்பா அஞ்சலியோட அப்பா அந்த ஆள் கிடையாது சார். சைலன்ஸ். என்னடா நீ எந்த காரை காமிச்சாலும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு அவங்க எந்த கார்ல போனாங்கன்னு தெரியுமா? தெரியும் ஆன்ட்டி. நான் அந்த காரை நல்லா பார்த்தேன். ஒயிட் கலர் கார், நல்லா பெருசா இருந்துச்சு. அந்த கார் பின்னாடி ஹார்ட் சிம்பிள் போட்டு இருந்துச்சு. நம்ம எவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தா அந்த காரை சேஸ் பண்ண முடியலையே. அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஸ்பீடா தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். எப்படியாவது அந்த காரை மடக்கி பிடிச்சலாம். அந்த காரை மடக்கி பிடிச்சாதான் அந்த நர்ஸ் அம்மாவையும் நம்மளால காப்பாற்ற முடியும். காப்பாத்துங்க, விடுங்க, என்ன விட்டுருங்க. டேய், யாரா நீங்களா? எங்கடா என்ன கொண்டு போய் ரொம்ப பேச அமைதியா. ஏய், வாய் பத்ரா சத்தம் கிட்ட ஃபாலோ பண்ணி வந்துருப்பா. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், கத்தி எடுத்து பச்சை கொஞ்சம் குத்திடுவேன். ஆன்ட்டி, அங்க பாருங்க, அந்த காரை தான் எங்க பாட்டியை தூக்கிட்டு போனாங்க. எது அந்த வண்டியா? ஆமா. ரம்யா, அந்த கார் தான். அந்த கார்ல தான் போறாங்க போல இருக்கு. சரி, சீக்கிரம் சேஸ் பண்ணுங்க. இப்படி போறோம் பாருங்க. ரம்யா, சீக்கிரம் போக ரம்யா. சீக்கிரம் சேஸ் பண்ணுங்க. போங்க போங்க ரம்யா.
அம்மாவை விட்டு ஒழுங்கா ஓடி போயிருங்க. இல்ல ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சும்மா காமெடி பண்ணாத. இதோட போயிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்ல உங்க ரெண்டு பேத்தையும் செதைச்சிருவோம். போடி. ஏய், நீ அப்புறம் இங்க வந்த? உங்க ரெண்டு பேத்தையும் நீ தான் கூட்டு வந்தியா?